பாண்டியம் எங்க? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நிறைய டான்ட்ரம்ஸ் இருக்கும், நிறைய இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன டாலரேட் பண்ண முடியாமல் மாமா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஞா அப்படின்ற ஒரு சென்டர். ஸோ அது மெயினாக என்ன அப்படின்னா மெடிடேஷன் அண்ட் அதை தாண்டி சவுண்ட் பாத்துன்ற ஒரு விஷயம் எனக்கே எனக்கு புதுசு. நானே அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க போகிறேன். ஸோ சவுண்ட் பாத் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ப்ரெக்னென்சி டைமில் எடுக்கும்போது லைக் இந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டு ஆரான்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மாமா உன் தொல்லையெல்லாம் போதும், அதை செஞ்சு நீ இங்கே இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கொஞ்சம் வா. இப்போ ஏன்னா 9th மந்த் வரை ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் மீனாட்சி சிஸ்டர் தான் இது வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டே கேட்போம் வாட் இஸ் சவுண்ட் பாத். ஸோ இது என்ன க்யூர் பண்ணலாம், இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, ஸோ இதனால என்னென்ன இது அட்வான்டேஜஸ் எல்லாமே கேட்கலாம். ஹாய் அக்கா. ஹலோ ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கோங்க வாங்க. ஷூர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நீங்கள் தேங்க்யூ 9th மந்த்தில் இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். அந்த மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கான பீரியட் அண்ட் ஆப்வியஸ்லி ரிலாக்ஸ் ஆகிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மெடிடேஷன், ப்ரீத்திங், சவுண்ட் பாத் இது எல்லாமே எல்லாருமே நார்மலாக சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அது சவுண்ட் பாத்துங்கிறது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஹிஸ்ட்ரி அசச் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா மெடிடேஷன் நம்ம ப்ரீத் பண்ணணும், எதையும் யோசிக்காத, எதையும் பண்ண, இது யோசிக்காத, அதை யோசிக்காத, கான்சென்ட்ரேட் பண்ணு, நீ ப்ரீத்திங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரி மெடிடேஷன் இருக்கும். பட் சவுண்ட் பாத் என்ன அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். நாங்கள் அந்த மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணி உங்களை ரிலாக்ஸ் பண்ணி காம் டவுன் ஆகும். சூப்பர். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சவுண்ட் உள்ள பேபியும் ஆக்டிவாக வச்சுக்கும், காம் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த மைண்டில் இருக்கீங்களோ பேபியும் அதே மைண்டில் இருக்கும். ஸோ இட் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. அண்ட் இது எல்லாத்துக்குமே ப்ரெக்னென்சிக்கு அப்படிங்கிறதும் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், சிலரெல்லாம் ட்ரக் அடிக்ஷன்ஸ்க்கு க்யூருக்கு வராங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் எக்ஸாம் டைமில் கான்சன்ட்ரேஷனுக்காக அதுக்காக வராங்க. ஸோ இட் இஸ் அ நியூ எமர்ஜிங் ஒரு விஷயம் மைண்ட் காம் ஆகிறதுக்கு. ஸோ காம் ஆகிறது ஹியரிங் மூலமாக காம் ஆகிற வழி சவுண்ட் பாத். சூப்பர். இந்த ஃபீல்டில் எத்தனை இயர்ஸ்க்கா நீங்கள்? சவுண்ட் பாத் ஆசச் ஒரு 8+ இயர்ஸ். பட் டோட்டலாக மெடிடேஷன் ஆசச் 20 இயர்ஸ் ஆச்சு. பரவாயில்ல. உங்களுக்கு கோவமே வராது கரெக்டா? கோவம்லாம் வரும், பட் ரொம்ப கண்ட்ரோல்டான கோவமா இருக்கும். அது இருந்தாலே போதுமே. இல்ல கோவம் வரும், கண்டிப்பா வரும். கண்ட்ரோல்டா இருக்கும். மேபி அவுட் பஸ்ட் இருக்காது, அந்த மாதிரியா இருக்கும். எங்க அமைதியா இருக்கணும், எங்க பஸ்ட் ஆகணும்ன்றது. எஸ் அது என்னோட எமோஷன் ஹேண்டில் பண்ணுவேன். யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு, பேலன்ஸ் பண்ணிடுற அளவுக்கு. எஸ், ஐ ஹேவ் தட் ப்ராக்டிஸ். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி சொல்றீங்களா, இந்த ஃப்ரீக்வன்சி லைக் ரொம்ப சேஃப் தான் இந்த நம்ம யூஸ் பண்றது. ரொம்ப எஸ் அது இப்போ பிரெக்னன்சிக்குனா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த டெசிபல், இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ப்ரெக்னன்சிக்குனா இதுதான் பண்ணணும், கான்சன்ட்ரேஷனுக்குனா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், குழந்தைங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு இதில் நிறைய இருக்குது. அதுக்கு தான் அந்த மாஸ்டர்ஸ்லாம் பண்ணுறது. ஸோ ஐ ஹவ் டன் மை மாஸ்டர்ஸ் இன் சவுண்ட். எங்கே பண்ணீங்கக்கா? யூகேல பண்ணினேன். சூப்பர். யூகேல ஐ ஹவ் டன் மை மாஸ்டர்ஸ். டன். ஓகே, இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், கண்டிப்பாக. இதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏதாவது இருக்கா? 20 minutes முன்னாடி சாப்பிட்றதெல்லாம் முடிச்சுட்டா போதும். மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. கம்ஃபர்டபுள் க்ளோத்திங்கில் இருக்கணும். ஹைட்ரேஷன் இம்பார்ட்டண்ட். ஸோ ஹைட்ரேஷன் பார்த்துக்கணும், தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கணும். 20 minutes முன்னாடி 20 minutes பின்னாடி மட்டும் ஃபுட்டு, சாலிட் ஃபுட்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி கம்ஃபர்டபுள் க்ளோத்திங்கில் இருந்தால் மோர் தென் எனஃப். இது உட்காந்தும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். ஸோ விச்எவர் இஸ் கம்ஃபர்டபுள் பொசிஷன் ஃபார் அஸ் வி கேன் டூ. சூப்பர். இப்போ நான் சவாசனாலே போய் பண்ணிக்கிறேன், உட்கார்றது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நான் இப்போ அப்படியே திரும்பி நான் என் பொசிஷனுக்கு போகிறேன், அக்கா அவங்க பொசிஷன் போகிறாங்க. எஸ். ஸோ இப்போ என் கூட அம்மாச்சி மாமா 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த செஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. செஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கே இது ஃபஸ்ட் டைம். நம்ம மோஸ்ட்லி அதை எப்படி பார்த்துருப்போம், சைனீஸ் அந்த ஒரு இதில் பார்த்துருப்போம். அண்ட் அங்கே போனால் சும்மா நம்ம தட்டி விளையாடுவோம். சரி ஓகே, இந்த இந்த மாதிரி பெல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை நான் அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், கண்டிப்பாக. ஸோ ரிலாக்ஸ்டாக படுத்துக்கோங்க, வெஜ் வச்சுக்கோங்க. ஓகே. கால் இது இந்த பில்லோவில் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே. திரும்பணும், எழுந்து உட்காரணும், எனிதிங் இஸ் ஓகே. ஓகே, ஓகே, பி ஆன் யுவர் கம்ஃபர்டபுள் பொசிஷன். டன். ஓகேக்கா. ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காந்துக்கிறீங்க இல்லையா? டன், ஃபைன். ஸோ கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க.
ஸோ இப்போ எந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிறது நான் இனிஷியலி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ தட் ஒரு ஜர்க் இருக்காதுங்கிறதுக்காக. ம். ஸோ இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் சவுண்டு. தென் இந்த சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் இருக்குது. ஓகே சிஸ்டர். இது போக நடுவில் ஃப்ராக் மாதிரி, பேர்ட்ஸ் சிப் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஓஷன் மாதிரி, இந்த மாதிரிலாம் அப்பப்போ குட்டி குட்டி சவுண்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த சவுண்ட் வில் பி. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீத், கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருங்க. ஆன் யுவர் கம்ஃபர்டபுள் பொசிஷன் ரிலாக்ஸ். ஸோ நார்மலாக ப்ரீத் பண்ணுங்கள். Breathe normally. 24 hours ப்ரீத் பண்ணுறோம். பட் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரீத் பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரீத்திங் ரிதம். எப்படி மூச்சு உள்ளே போகுது, எப்படி வெளியில் வருது, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரிலாக்ஸ் யுவர் பாடி, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். Relax your spine, relax your muscles. Slowly sound bath start பண்ணலாம்.
Just slowly come back to your consciousness. Very slowly open your eyes. சூப்பராக இருந்துச்சுக்கா செஷன். அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வரும்போது நிறைய இந்த டயர்ட்னஸோட வந்தேன். பட் ஆனால் ஆஃப்டர் செஷனுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல் காம்னஸ் வந்து பயங்கரமாக எலிவேட் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ கேன் ஃபீல் என்னோடய பாடியில் விட்டு சோல் அப்படியே மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகும்போது பாடி லைட்டாக அந்த ஒரு இம்பேலன்ஸ் ஃபீல் வரும்ல, அப்போ அது இருந்துச்சு, ஓ நம்ம ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஒரு பயங்கர ஒரு பீஸ்ஃபுல்னஸ். அதே மாதிரி வேரியேஷன் டக்குன்னு வரல, ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லான வேரியேஷன் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பேபி மூமெண்ட்ஸ் நல்ல கிக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மம்மி தூங்கினோடனே உள்ள அவங்களும் தூங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பேபியும் பண்ணும். அவங்க காமானிங்க, அவங்களும் காமாயிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓ ஹாப்பி. எவ்வளோ ஒரு 30 minutes போயிருக்குமா செஷன்? 55 minutes போச்சு. போனதே ஆக்சுவலி தெரியல. ஏன்னா நான் நினச்சேன் ஒரு 30-40 minutes இருக்கும். ஏன்னா பேசிக் செஷன்ஸ் அதுதான். 55 minutes போயிருக்கு, சுத்தமாக தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி காமாக அப்படியே போய் சாப்பிட்டுட்டு தூங்கினா என்ன, அந்த ஒரு ஃபிக்ஸ்டு ரெஸ்ட், அப்படியே போய் சாப்பிட்டு ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படி இருந்தது? நான் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு அலை மாதிரி ஏதோ ஒன்று வருது, வைப்ரேஷன் ஆகுது உடம்புல. நடு காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம மட்டும் தனி காட்டுக்குள்ளே இருக்கோம், நம்மளை சுற்றி யாருமே இல்லை. அப்போ என்ன ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. கண்ணை திறந்தோடனே அப்படியே ஒரு இதாக இருந்துச்சு. நான் அதை உணர்ந்தேன் நல்லா. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. எங்கேயோ கூப்பிட்டு வரான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடத்துக்கு என் பிள்ளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது? எனக்கு பேச்சே வரலன்னு தான் சொல்லணும், அப்படி இருக்குது. அதாவது பெரிய அமைதி கிடச்சிருக்கு, செம்ம பீஸ்ஃபுல், ஒரு வேறு லெவலில் ஒரு ஃப்ரீக்வன்சி. நான் இந்த ஒரு இடத்துல ஒரு பட ரிசர்ச்சுக்காக நாங்கள் குட் ஸ்பீட் பேட் ஸ்பீட் பற்றி ரிசர்ச்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறபோது தான் இந்த ஃப்ரீக்வன்சி எந்தளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு ரோட்டில் ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடத்துல இறங்கி நிற்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு 5 நிமிஷம் இங்கே இருக்கக்கூடாதா, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைப்போம். ஏன்னா அந்த இடத்துல இருக்க ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம அந்த இடத்துல இருக்க வைக்கும். இதே ஒரு சில இடத்துக்கு போவோம், அது அங்கே போனோமே நமக்கு வந்து இல்லை இந்த இடத்த விட்டு கிளம்பணும், நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம இங்கே இருந்தோன்னா ஏதோ தவறாக இருக்குது மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். ஏன்னா அதான் நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன், ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக. அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், நிறைய அந்த இறந்தவங்கலாம் கும்பிட்றேன், எங்கள் அப்பாலாம் சாமி கும்பிட்றேன், அவர் இறந்து போயிட்டார், எனக்குலாம் எப்போ வந்து எப்படி உதவுவார், இந்த வேண்டுறதுனால ஒரு யூஸ் இருக்கா? ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க அடக்கம் பண்ண போகிறோம், உன்னை புதைச்சாலும் எரிச்சாலும் அவ்வளோதான், பிரெயினே வந்து பார்த்திங்கன்னா பஸ்மம் ஆயிடுது. இப்போ எப்படி அந்த ஆன்மாக்கா இது இருக்கும், மெமரி இருக்கும், என்ன இருக்கும், இந்த மாதிரிலாம் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆன்மாக்கு மெமரி இருக்கான்னு தெரியாது, ஆனால் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சி தான் ஒரு ஆன்மாவே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடாக எனக்கு சில விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் இந்த செஷன் பற்றி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்றேன். பட் எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறவரை பாப்பா ட்ரை பண்ணணும்னா வயிற்றுக்குள்ளே குழந்தை ட்ரை பண்ண நினச்சேன். பட் இப்போ தான் அந்த ஃப்ரீக்வன்சியோட லெவல் இன்றைக்கி நல்லா எனக்கு புரிஞ்சிருக்கு. நீங்கள் சொல்லும்போது கூட ஒரு ஆட் பாயிண்ட் என்னென்னா, சின்ன வயசில் நம்ம சொல்லுவோம், சாமிக்கு இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா, எந்த சாமிக்கு எந்த இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா, தெலுங்கு, எப்படி எல்லா சுவாமிக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும் குழந்தைங்க. இப்போட கேட்பேன், அது வைப்ரேஷன் தான், ஃப்ரீக்வன்சி தான். ஸோ ஃப்ரீக்வன்சி அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதாவது அப்பான்ற உறவு இல்லை, எந்த மொழியாக இருந்தாலும், எந்த ரீஜனாக இருந்தாலும், எந்த கான்டினென்ட்டு, எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்பான்ற உறவு அப்பா, அம்மான்ற உறவு அம்மா. ஆனால் பேர் மட்டும் தான் மாறிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மொமெண்ட்டு. ஸோ அந்த இதை வந்து நாங்கள் உணர்ந்தது வந்து மறக்க முடியாத. ஆமாம், அது இடையில வந்து பார்த்திங்கன்னா அது மெய் மருந்து தூங்கி கழுத்தெல்லாம் அப்படி கீழே வந்துருச்சு, அப்புறம் திரும்ப கழுத்து வலிக்குதுன்னு எந்திரிச்சுலாம் உட்காந்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ சூப்பர் மேம், ரியலி வெல் என்ஜாய்டு. ஸோ அதாவது இப்போ நான் என்னென்னா, இப்போ திரும்ப இங்கேருந்து நான் வீட்டுக்கு டிராஃபிக்கில் வண்டி விட்டு போகணுமே, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அந்த யோசனை தான் இருக்குது. அதாவது அங்கேருந்து டிராஃபிக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாகவே அந்த அளவு பாய்ந்த ஒரு மனநிலை. பட் இப்போ வந்து இந்த 1 hour வந்து செம்ம பீஸ் இருந்துச்சு.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் அதை உணர முடியுறது அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட். அது எனக்கு உங்களுக்கு உணர முடிஞ்சுதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேள்விப்பட்டிருக்கோன்னா, ஆனால் இன்னைக்கு அதை பற்றி உணர்ந்து அப்படியே நல்லாவே உணர முடியுது. நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ எப்போ வேணால் நீங்கள் இங்கே எங்களை விட எங்கள் குட்டி உள்ளே இருக்கிற குட்டி என்ஜாய் பண்ணியிருக்கு. ஆமாம், அதுதான் லக்கி எனக்கு. ஆமாம், அது லக்கி. கரெக்ட். அதுக்கு நல்லா அவங்களும் காம் ஆயிட்டாங்க. அம்மா மாதிரி தாய் போல் பிள்ளை, அம்மா மாதிரி அவங்களும் காம் ஆயிட்டாங்க. மக்களே, ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ். தேங்க்யூ கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க முதல்ல. ஏன்னா வந்து இந்த ப்ரெக்னென்சின்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அண்டர்கவுண்ட் பண்ணோம். பாடி சரி, மென்டலாகவும் சரி. பட் இந்த ஒரு 1 hour வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக என்னையே நான் மறந்து நல்ல ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாமா ஃபார் டேக்கிங் மீ ஹியர். எப்படி கண்டுபிடிச்சிங்க இவங்களை? இல்லை, அதாவது நான் கண்டுபிடிச்ச விட எனக்கு பயம் இருந்துச்சு. அதாவது இப்போ ப்ரெக்னன்சி ஏதோ ஒரு ஃபியர்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உலகம் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எங்கள் கூட இருக்கக்கூடிய ப்ரெஷரு, இதை தாண்டி வெளி உலகத்தில் அந்த சொசைட்டி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிடுது. ஆமாம். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி அழுக முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர். உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் கொட்டி அழுகலான்னு பார்த்தா அங்கே போனால் 2 பேரும் எதிர்த்தாப்புல வந்து நிற்பாங்க. என்னடா இப்படி இருக்கே அழுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கும் மேலே அது பிரபஞ்ச சக்தினால தான் அதை கிளியர் பண்ண முடியுறதுனால சரி என்ன பண்ணான்னு யோசித்தோம். அப்போ தான் எனக்கு அவங்களோட கான்டாக்ட் கிடைச்சது. சூப்பர். ஆக்னியா. ஸோ ஆக்னியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் அவேக்னிங் ஸ்பேஸ் எப்படி. ஸோ அந்த கீழே வர அந்த கோட்லேயே அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக சரி, எல்லாருமே வந்து ட்ரை பண்ணணும். ப்ரெக்னென்ட் விமனுக்கு கிடையாது, நம்ம இந்த ஆஃபீஸ் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கு எக்ஸாம் டைமிங்ஸ், இல்லை இன்னைக்கு வாழ்க்கையிலே வெறுப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செஷன் ட்ரை பண்ணி பார்த்தா லைக் வந்து பீஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் வீட்டுக்கு போய் யோசிப்போம், என்னடா பெரிய பிரச்சனை, இதெல்லாம் தாங்கிக்கலான்ற ஒரு காம் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடுவோம் ஆப்வியஸாக. ஸோ அதுதான் வந்து இந்த சவுண்ட் பாத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா மெடிடேஷன்றது அவங்க சொன்ன மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் வேணும் மெடிடேஷன்ஸ்க்கு. நம்ம பாடியை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷனுக்கு ஒரு விஷயம் போக முடியும். பட் சவுண்ட் பாத்துன்றது அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம அந்த காம் ஸ்டேட் வந்து அவங்களே நம்மளை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆப்வியஸாக ட்ரை பண்ணணும். அண்ட் இவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மாமாவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா சொல்கிறத விட நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்றப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க ஸ்பேஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வச்சுருக்க அந்த ஒரு ஆரா, ஒரு அரோமா, ஒரு செட்டப்பே வந்து நம்மளை இன்னும் பீஸ்ஃபுல்லாக காமாக கொண்டு வரும். இல்லை கரெக்டு தானேக்கா? எஸ், கரெக்ட். ஆமாம், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா கூட நம்ம வீட்டில் நம்மளோட மைண்ட் செட்டு அடுத்து என்ன பண்ணணும், டோர் லாக் பண்ணுமா, இவங்க வந்தாங்களா, அவங்க வந்தாங்களா, கொரியர் வருமா, அமேசான் வருமா, இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். பட் இங்கே வரும்போது அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபில்டர் அதாகிடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த அரோமா ஆகட்டும், இந்த சவுண்ட் ஆகட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக காம் பண்ணும். ஸோ இங்கே வந்து எடுக்கும்போது இன்னுமுமே பெட்டர், நல்லாயிருக்கும். எஸ், அதாவது இது வந்து ஒரு பெரிய கிளினிக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் 6வது மாடியில் ஃபுல் சூப்பர் சென்டர் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்க வீட்லேயே அவங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்லைன் மூலமாகவும் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலமாக மெடிடேஷன் இருக்கட்டும், சவுண்ட் பாத் ரிலேட்டட் விஷயங்கள். சவுண்ட் பாத் வந்துன்னா ஆன்லைன் மூலமாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நேரடியாக பண்ணால் தான் ஒரு 100% ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் வந்ததுன்னா இது எல்லாமே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரினாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ. ஃபீல் பண்ணி ஒரு மனதார ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குன்றதுனால ஒரு பயிரதுக்கான வீடியோ. எஸ், கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் இருந்தால் 2 பேரும் அப்படி வந்துருக்க மாட்டோம். இவங்க வந்து ஒரு நல்ல பல்லன்னு ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து ரொம்ப கேஷுவலாக நாங்கள் வந்தது. ஆமாம். ஸோ நல்ல ஒரு மனநிறைவான ஒரு இடம். எஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாய்.